வண்டலூர் ஜூல இருந்து ஒரு சிங்கம் மிஸ் ஆயிருக்குது. மக்கள் கொஞ்சம் பதட்டமாக தானே இருக்கு. ஆமாங்க, சிங்கம் இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம சஃபாரி எல்லாம் போய் பார்ப்போம் இல்லையா, நம்ம பஸ்ஸில் போயிட்டு அப்படியே சிங்கமெல்லாம் வெளியில் நடமாடிட்டு இருக்கோம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆக்சுவலாக வண்டலூரில் வந்து அந்த மாதிரி அந்த சஃபாரி போய் பார்க்குற அதில் வந்து 7 சிங்கம் இருக்கான். இந்த 7 சிங்கத்தில் ஒரு சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சா, தங்கங்கிற ஒரு சிங்கத்துக்கு ரொம்ப வயசானங்காட்டி பெங்களூர்லேருந்து புதுசாக ஒரு சிங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் ஷெரி. டெய்லியுமே அது எப்பயுமே எல்லா சிங்கமுமே எங்கே சுற்றிட்டு இருந்தாலும் கரெக்டாக சாப்பாட்டு டைமுக்கு சாப்பாடு வைக்கிற இடத்துக்கு வந்துருவான். ஆனால் 2 நாள் ஆயும் இந்த ஷெரியை காணாமா, எங்காச்சும் தப்பிச்சு ஓடிடுச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வனவிலங்குகள் பாதுகாப்பு அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இல்லை இது ஃபுல்லாகவே கம்பி வேலியால் கட்டப்பட்டிருக்கு, அதனால் தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் இல்லை, அதுக்கு வழி தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அது ரொம்ப மிகப்பெரிய நிலப்பரப்பில் இருக்குது அந்த சஃபாரி. ஸோ சிங்கம் எங்கே வேணால் போயிருக்கலாம். 2 நாள் ஆச்சு, ஆனால் பசி எடுத்தால் கண்டிப்பாக வந்துரும்னு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன் எல்லாம் வச்சு அந்த சிங்கம் எங்கே இருக்குன்னு இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கூட்ட போகிறவங்க, கூட்டி வர துப்புரவு தொழிலாளர்கள், அதுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறவங்க எல்லாருமே அந்த சிங்கத்துக்காக ஷெரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். பாவம் வழி தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதனால் மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்கள் டியூன் டு பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரியாமதி. பாய்.